கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கரம்பையில் நல்ல ஒரு மயிலக்கண்ணுங்க, நல்ல துடிப்பான கன்று வந்திருக்குது. தாடக்குடியில் நல்ல நெட்டு நிலமான கண்ணுங்க, பின்மாட்டில் பேக் போர்ஷனாக டாப்பான மாடு. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்லிங்க, நம்ம அந்த கரூர் வெள்ளையாட்ட பியூர் வெண்மையான நிறம் கேட்ட நண்பர்களுக்கு அது ஒரு கன்று வந்திருக்குதுங்க. அதுவாக காரி மாடுங்க, சினை மாடு வந்திருக்குதுங்க. எத்தனை மாதம் சினை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம். அதுபோக ஒரு செவலை கிடாரி இருக்குதுங்க, ஒரு மயில கிடாரி கன்று இருக்குதுங்க. வீடியோ பற்றியும் முழுமையாக பார்த்தீங்கன்னா என்ன தேதியில் இவ்வளோ சொல்கிறோம், விவரங்கள் சொல்கிறோம், என்ன தேதியில் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடலாமுங்க. அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்குங்க மாடுகள் கன்றுகள் ஒரு துளி பெருசாகவும் தெரியும், சின்னதாகவும் தெரியும். அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து 8 மாத கன்று நம்ம தெளிவாக சொல்லியிருப்போமுங்க, ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு கன்றுக்கு மேலே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறத விட சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால தெளிவாக சொல்கிறோம். வீடியோவில் பெருசாகவும் தெரியும், ஒரு சில மாடுகள் சின்னதாகவும் தெரியுங்க. நம்மக்கிட்ட தெளிவாக ஃபோன் பண்ணி வயது என்ன, அதோடைய உயரம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க. அவசரப்பட்டுட்டு அட்வான்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து எங்கள் கண்ணுக்கு ஜோடி ஆகாது அந்த மாதிரி வருத்தப்படுறத விட நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு சொல்லிக்கங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஒரு கரம்பையில் வரக்கூடிய கண்ணுங்க, கரம்பு கன்று, மயில கன்று, காலக்கன்று, சுத்தமான கண்ணுங்க. தாடகுடி கிடையாது, நல்ல நெட்டு நீளம், கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க, பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குங்க, குறைப்பொழுது கிடையாது, கிளப்பு சொல்லி கிடையாது. கண் தீன் தண்ணிக்கு நல்ல வாய் கிடச்சிங்க. இன்னொரு 3 மாதம் கழித்து காய் அடிச்சு விட்டுட்டோம்னா கண்ணு தெளிவான இந்த பெருமுடிகளில் உளுந்து மாறி வரையில் கண்ணு தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துடும். பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஓவியமாட்டு இருக்கும், அப்படியே ஓவல் ஷேப்பில் இருக்குங்க. பொதுவாக நம்ம ரேகுலர் ரேஸுக்கு அந்த பேக் போர்ஷனில் நல்ல சன்னவாலில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கன்று செட் ஆகும். தாடை ரொம்ப அருந்தாடையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. கண்ணுக்கு வயது ஒரு 10 மாதம் இருக்குங்க. உயரம் அப்படிங்கிறது ஒரு 11 படி அனுசரிச்சிருக்கும். சுத்தம் தெளிவாக இருக்குங்க. வாழை இருக்கும், கைகள் ஊக்கம், குழம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும். நீளத்தில் உயரத்தில் நல்ல கண்ணாக வந்து சேருங்க. தலை வந்து கொஞ்சம் மட்ட தலையாக தான் வருங்க. கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்குது. மற்றபடி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500 சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி விலை முடிச்சிங்க அப்படின்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது உடனே ஒரு 5 to 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் புக் பண்ண முடியுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பண்ணிக்கோங்க, கண்ணை கொடுக்க வேண்டாம், நம்ம சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் கழித்து பண்ணுறோம், சாயந்தரம் பண்ணுறோம், நைட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன மாதிரியும் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து திருப்பி கூப்பிட்டா நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு சிலர் பண்ணுறதுனால வந்து நம்ம வாய் நம்பிக்கையாக நம்ப முடியாமல் அடுத்தவங்களுக்கு கண்ணை விற்றுட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போடுறேன்னு சொன்னவங்க திடீர்னு போடுவாங்க. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அப்படிங்கிறக்காக தான் விலையை முடிச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக மாடு வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, புது கஸ்டமர்களாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கண்ணோட விற்பனை விலை 23,500 சொல்லிக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. வீடியோ பதிவில் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுங்க பியூர் வெள்ளைங்க. அதாவது வெள்ளை எப்படின்னா பால் மயிலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பால் மயிலை கிடையாது. அதுக்கும் மேலே வந்து இது புறான்னு சொல்லக்கூடிய வெள்ளைங்க. அதாவது காலை வந்து உங்களுக்கு பெரிய காலையாகி 2 பல் 4 பல் போட்டாலுமே அந்த முன்னாடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சைடு வராது. பூச்சி காலையாட்டம் அந்த நிறம் மாறாதுங்க. எப்போவுமே வந்து பல்லு சேர்ந்தாலும் இந்த வெள்ளை கலர்லேயே தான் இருக்கும். கண்ணு சுறுசுறுப்பாட உடம்பு நல்லா இருக்குதுங்க. குழாம்புலேருந்து கைகள் வந்து பார்த்திங்கன்னா வாலிலிருந்து உடம்பு எல்லாமே கருப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் சுத்தமான பியூர் வெள்ளைங்க, புறா காளை கன்று. வயது அப்படிங்கிறது ஒரு 11 மாதம் ஆச்சுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. கண்ணு சுறுசுறுப்பாட உடம்பில் நல்லா பட்டையான சுறுசுறுப்புங்க. அதே மாதிரி சாதுவாகவும் இருக்குது. மிரட்டிட்டோம் அப்படின்னா இதேமாதிரி நல்லா வால் எடுத்து ஆடக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க. குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது. திமிழ் இன்னுமே உடம்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ரெட்டை திமிழாக தான் இருக்குது. உடம்பு வைக்க வைக்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை திமிழில் ஏறிக்குங்க. மற்றபடி வால் இறக்கம் இருக்குது. கைகால் சுத்தமுங்க, தோல் சுத்தம், நைஸு, கண்ணாமொழி தெளிவு, கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகு லட்சணத்தில் வரக்கூடிய கொம்புதலை. அந்த கரூர் வெள்ளைன்னு சொல்கிறோம் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு காலை, அந்த மாதிரி தெளிவான வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. வயது 11 மாதம். சுத்தமுங்க. குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது. சுத்தமான பியூர் வெண்மையில் புறா கன்று, காலக்கன்று வேணும்னா தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம். கழிப்பு சுழிகள் கிடையாதுங்க. திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை திமிழ் அமைப்பாக இருக்கும். இன்னும் காலை வந்து உடம்பேற நல்ல டாப்பான திமிழ் அமைப்பில் உடம்பு கட்டில் வந்து சேருங்க. தொப்புள் இறக்கம் இல்லைங்க. தாடை அருந்தாடையில் நல்ல நந்து செலியாட்டு வந்து சேரக்கூடிய கன்று. கண்ணுக்கு விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாங்க. நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் 100% கொண்டு வந்து பாதுகாப்பான வாகன வசதி இறக்கி கொடுத்துட்றோம்.
வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 3வது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறது நல்ல குதிரை குட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க, மயிலக்கண்ணு கிடாரி கண்ணுங்க. அழகு லட்சணத்தில் நல்ல தோல் நைஸ்லிங்க, அடிவேர் தொங்காமல் அருந்த அடையில் நல்ல கையால் ஊக்கத்தோடைங்க, பின்மாடு நல்ல ஏற்றம் நெட்டு நீளத்தில் கண் நல்லா மல்லிகைப்பூ முட்டு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க, சுத்தமான கண், ஒரு 9 மாதமான ஒரு மயிலக்கண்ணு கிடாரி கண்ணுங்க. கால் குழம்பு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அச்சில் ஊற்றின மாதிரி தெளிவாக இருக்கும். கண் நல்ல சிறுங்கடவு மாடுங்க, அதாவது நீளமாக குதிரை குட்டியாட்டு எப்பவுமே உடல் பொறுப்புகள் நல்லா தெளிவாக இருக்கும். வாழருக்கும் தெளிவாக இருக்குதுங்க. காம்புகள் 4 தெளிவாக இருக்குது. மற்றபடி கைகள் ஊக்கம் நடை நீளத்தில் உயரத்தில் அழகு லட்சணத்தில் நல்ல மாடாக வேணும்னா இந்த கிடாரி கண்ணை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ணை பொறுத்தளவுக்குங்க சுத்தம் தெளிவாக இருக்குது. எந்த விதமான கழிப்பு சுழிகள் கிடையாது. வாய் கடிச்சு நல்லா இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தோல் நைஸ் அப்படிங்கிறது நல்ல கறவை வரக்கூடிய தோல் நைஸு, நல்ல உருட்டு வாளுங்க, பேக் போர்ஷன் நல்லா ஏற்றம், வால் அடக்கம், காலக்கண்ணுக்கு உண்டான பிறப்பு அத்தனையும் இருக்குதுங்க. கண்ணில் நல்ல அழகு லட்சணத்துலேயும் வரும். நல்ல நண்டு செல்லியாட்ட தெளிவான மாடாக வருங்க. நாளைக்கு கொம்பு 2 வந்து பார்த்திங்கன்னா அழகாக சிறந்த மாட்டுக்கு அழகான மூஞ்சியில் முகத்துலேயும் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. மற்ற விதமான கழிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 18,000 ரூபாய் அனுசரித்து கொடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. இருக்க வேண்டிய சூழ்நிலை ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக பக்காவாக இருக்குதுங்க. வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வர விரும்புகிறவங்க பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி கால்நடைகள் வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிங்க. அதை ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. கரூர் மாவட்டம் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல கோயம்புத்தூர் ரோட்டில் 10வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெளிவுபடுத்தி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேருந்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பேருந்து நிலையத்திலேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி 100% பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் மாடு வாங்குறீங்க வாங்கலை அப்படிங்கிற 2வது பட்சம் திருப்பி உங்களை அதே பேருந்து நிலையத்துக்கு கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட வரைக்கும் நம்ம தெளிவாக பொறுப்பெடுத்துக்கிறோமுங்க. அதே மாதிரி வாங்கினீங்கன்னா உடனே வண்டி பிடிச்சி அனுப்ப சொன்னீங்கனாலும் அப்போயே வண்டி வர சொல்லி ஏற்றி அனுப்பிச்சிடலாம். இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி சொன்னீங்கனாலும் 2 நாள் 3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுக்குறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவாக நீங்கள் முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடுகள் 2ஐயும் பாருங்கள். தெளிவான மாடுகள் கொண்டு வந்திருக்கிறோம். பிடிச்சதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் 4வதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்து கிடாரிங்க. இப்போ தான் பல் வந்து சேர்ந்தும் சேராமல் கடை முளைப்பில் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாமுங்க. நல்லா அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சாதுவான மாடு, கையால் ஊக்கம், சுத்தமான வந்து காரி மாடுங்க. ஜெட் பிளாக்காக வரக்கூடிய காரி மாடு. வீடியோ வந்து காலையில் நேரம் ஒரு 9 மணிக்கு எடுத்தோம். வயிறு நம்பமாக இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு லேசாக வடவடன்னு தெரியும். மற்றபடி நல்லா இருக்குது மாடு. வாய் கடிச்சு நல்லா இருக்குதுங்க. சாதுவான குணத்தில் காலணைக்காமல் 2ஆம் ஈத்து கிடாரி 5 மாதம் சினைங்க. கன்று போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காங்கிங்கன்னு போடுங்க. கறவைக்கு நிற்கும். கால் அணைக்காமையே 100% கறந்துக்கலாம். ஏற்கனவே தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா அணைக்காமையே கறந்துருக்குறாங்க. வாழை இருக்கும், மடிகாம்பு சுத்தம், தாடை, நைஸ் தோல் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க. இப்போது சினையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்து கிடாரிங்க. சுத்தமான ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய மாடு. நல்லா உடம்பு வச்சு நல்லா பராமரித்து கொண்டு வந்தோம்னா மாடு ஜம்முன்னு இருக்குங்க. கறவை நல்ல கறவையாக இருந்ததுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசல் ஆயிடுச்சு. ஒரு சிலர் கேட்பாங்க ஏன் இந்த அளவுக்கு மாடு வந்து உடஞ்ச மாதிரி இருக்குதுன்னு. தெளிவாக கறக்கக்கூடிய மாடுகள் கண்ணை பிரிக்கும் போது இந்த மாதிரி உடசல் ஆயிருங்க. இந்த தோல்நை சொல்ல மாடுகளே வந்து கறவை கறக்கூடிய மாடாக தான் இருக்கும். அப்படி கறவை கறக்கக்கூடிய மாடுகள் இந்த மாதிரி உடசலாக ஆனால் தான் கறவை கறக்குங்க. மீண்டும் இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 மாதத்துக்கு மாடு எந்த அளவுக்கு நம்ம ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கலாம். 2ஆம் ஈத்து மாடுங்க. கடைப்பல் முளைப்பு 5 மாதம் சினை உறுதி செஞ்சாச்சுங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. நெட்டு நீளத்தில் நல்ல பெருவெட்டு கிடாரிங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த மாடு வந்து மடி வந்து கன்று போடும்போது இன்னும் மாட்டை ஒரு சுற்றி ஏற்றிட்டிங்கன்னா
ஒரு ரூ. 65 பட்ஜெட்டில், ஒரு ரூ. 60 பட்ஜெட்டில் அனுசரித்து கண்டிப்பாக விற்குங்க. இளம் கறவையில் கொம்புதலை லட்சணத்தில் எல்லா சுத்தமும் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க செவலை கிடாரி, அழகு லட்சணத்தில் சிறந்த கிடாரி, கைகால் ஊக்கம், தாடை இல்லாமல் நல்லா அருந்தாடை இல்லைங்க. பின்மாட்டில் நல்லா நெட்டு நீளத்தில் புறவு ஏற்றமாக, கொம்புதல் இல்லைங்க, சுழி சுத்தமாக நல்ல நந்து சிலையாட்ட திமிழ் அமைப்பில் நல்ல தோல் நைஸில் இருக்கக்கூடிய கிடாரிங்க. பல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பல் போடக்கூடியது உளுந்துருக்குதுங்க. பல் வந்து முளைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. 2 பல் போட்டுருச்சுங்க, இன்னும் முழுசாக வரல. இப்போ தான் உளுந்து ஒரு 4-5 நாள் இருக்குங்க. கிடாரி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆச்சு. நல்ல உங்களுக்கு வாய் கெடுச்சுங்க. ஒரு சொட்டு கூட கண் மாடு இலைக்கல. எது போட்டாலும் சாப்பிட்டுக்குது, எந்த தொந்தரவும் இல்லாமல். ஒரு 2 பல் தற்போது போட்டிருக்கக்கூடிய செவலை கிடாரி 7 மாதம் சினை உறுதி செஞ்ச கிடாரிங்க. பழையவருக்கும் மாட்டுக்கு பிறந்த நல்ல ஸ்டைலான கிடாரிங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 57 ரூபா பட்ஜெட்டில் முன்னப்பண்ண அனுசரித்து வரும். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டுக்குங்க. கிடாரி நல்லா ஷோ குவாலிட்டியாக இருக்குங்க. கொம்புதலையில் நல்லா பழையவருக்கும் மாட்டுக்கு வர மாதிரி தெளிவான கொம்புதலை வரும். நல்ல பெருவட்டாகவும் வந்து சேரும். தோல் நைஸு நல்ல தோல் நைஸுங்க. நல்ல மடி வந்து கண்ணு போடக்கூடிய அளவுக்கு மடி சுருக்கம் தெளிவாக இருக்குது. தலையீத்து கிடாரிங்க 2 பல் 7 மாதம் சினை. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 57 ரூபா பட்ஜெட்டில் முன்னப்பின் வரும். ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவுலையும் சொல்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வர மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் லாஸ்ட்டு விற்பனை பதிவு இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கண்ணு, காலக்கண்ணு, சுழி சுத்தம், அருந்தாடையும், தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் பின்மாட்டில் நல்ல வால் சின்னத்தில் உருட்டு வால் இருக்கக்கூடிய கண்ணு, கையால் லோக்கம் தெளிவாக இருக்குங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நிழல்லையே கட்டி போட்டிருந்தங்காட்டி அந்த கரம்பு அடித்த மாதிரி இருக்கும். பூச்சி மாத்திரை கொடுத்தாச்சுங்க. பூச்சி மாத்திரை கொடுக்கல. தோலில் போடக்கூடிய ஐவர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. கண் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 நாளில் வந்து ரொம்ப தெளிஞ்சு வந்துடும். நல்லா தவிடு அடத்தையோடும் தெளிவாக எடுத்துக்குதுங்க. 8 மாதமான சுழி சுத்தமான மயிலக்கண்ணு, காலக்கண்ணு. கழிப்பு சொலிகள் குறைபழுதுகள் கிடையாதுங்க. கண் நல்லா சேட்டை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பும் இருக்குது, படபடப்பும் இருக்குதுங்க. சாதுவான குணமும் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 17,000 ரூபாய் அனுசரித்து கொடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.